2023 வந்து ரிலீஸ் ஆன படங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்க படம் தான் அயோத்தி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அப்படி என்ன மாதிரியான வந்து ஒரு கதையம்சத்துல எடுக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து டூருக்கு வராங்க. அப்படி டூருக்கு வர இடத்துல என்ன ஆயிருதுன்னா, அந்த ஃபேமிலியில இருக்கிற வந்து பெண்மணி வந்து இறந்து போயிறாங்க. இறந்து போனவுடனே அவருடைய உடல வந்து கொண்டு போகணும். காசிக்கு கொண்டு போணும். அப்படி கொண்டு போணும் அப்படிங்கிற பட்சத்தில, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள வந்து அவங்க சந்திக்கிறாங்க? என்ன மாதிரியான மனநிலை வந்து அழுத்தத்துக்கு அவங்க உள்ளாகுறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தில வந்து கதையா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த இறந்து போனவங்களுடைய உடல வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட் புடிச்சு அனுப்புறதுக்கு வந்து என்னென்ன பாடுபடுறாரு, அந்த பாடுபடுற கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமார் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த ஹெல்ப் பண்ற கேரக்டரா. அந்த இறந்து போனவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போனவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எப்படி அந்த எமோஷன கேரி பண்றாங்க. இது வந்து ஒரு உண்மை கதைய பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டேன். ரொம்ப அழுத்தமாக, எதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் இருந்துச்சு. மதம் சம்பந்தப்பட்ட கேள்விய, மதத்தின் பேரலால் மனிதத்த மறந்த விஷயத்த வந்து இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துது. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு. ஹிந்துவா பொறந்தவன், கிறிஸ்டியனா பொறந்தவன், முஸ்லீமா பொறந்தவன் எல்லாத்துக்குமே அந்தந்த மதத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆனா எல்லா சம்பிரதாயங்களுமே எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற மனிதத்தன்மைய, மனிதத்த வந்து உணரணும் அப்டிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. என்ன பொறுத்தவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மதம் எல்லா மதங்களுமே மனிதத்த மட்டும் தான் பேசுது. அன்பை மட்டும் தான் பேசுது. ஆனா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு, இல்ல என்னுடைய மதம் தான் உயர்ந்தது. என்னுடைய கொள்கை தான் உயர்ந்தது. என்னுடைய சமுதாயம் தான் சரியானது. அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க மிகப்பெரிய வந்து ப்ராப்ளம்க்கு காரணம். உலக அளவுல மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த மனநிலை தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள், அயோத்தி மாதிரியான திரைப்படங்கள் கண்டிப்பாக மனிதத்தை மறுபடியும் வந்து மறு பரிசீலனை செய்ற மாதிரி. நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதத்தன்மைய யோசிச்சு பார்க்குற மாரி எடுக்கப்பட்ட படமா இருந்துச்சு. திரைக்கதை வயசுலயும் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சசிகுமார் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றி வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, நெறைய திரைப்படங்கள் வந்துச்சே தவிர, எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுடைய மனசுக்கு நெருங்குன அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் குடுக்க முடியாம இருந்தாரு. ஆனா, அயோத்தி படம் மூலமாக அந்த வெற்றிய வந்து அவர் அடைஞ்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்த வந்து அடைஞ்சாரு. இந்த இயக்குனருக்கு இதான் முதல் திரைப்படம். மந்திரமூர்த்தி அப்படிங்கிற இந்த இயக்குனருக்கு இதான் முதல் திரைப்படம் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப அற்புதமா முதல் படத்திலேயே அ இந்த மாதிரியான ஒரு கதையம்சத்த எடுத்துக்கிட்டு, அத வந்து ஒரு புரொடியூசர ஓகே பண்ண வைக்கிறதுங்கிறது இந்த காலத்தில சாதாரண விஷயம் கிடையாது. ஐட்டம் சாங் கேட்பாய்ங்க, அது மாரி மாஸான எலிமெண்ட் கேட்பாங்க, பெரிய ஹீரோ கேட்பாங்க, இப்படி நெறைய விஷயங்கள் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்திலேயும் நெறைய ஃபெமிலியரான நெறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்படியே நடிச்சிருந்தால் கூட, ஒரு எந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டுக்குள்ள அவங்க படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அந்த லோ பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, லோ பட்ஜெட்ல இருக்கிற ஒரு ஹை பட்ஜெட் எமோஷன கேரி பண்ண ஒரு படமாக இந்த படம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகை இல்ல. இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியமான திரைப்படங்கள் அப்படின்னு நான் நம்புறேன். அ கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலுமே மக்களுக்கு ஒரு படத்த விட்டு வெளிய வரும்போது, ஒரு ஆத்ம திருப்திய குடுக்கணும். ஒரு ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த ஃபீல குடுக்கணும். அத வந்து இந்த திரைப்படம் வந்து குடுத்துச்சு. அதனால தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நெறைய பேர் வந்து தியேட்டர்லயும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஓடிடிலயும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படிப்பட்ட விஷயத்த கேரி பண்ணுச்சுன்னு. ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அவங்க பக்கமா தமிழ் பேசின மாரி வந்து ஒரு தமிழ் பேசியிருந்தாங்க. படம் ஃபுல்லா ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனா, ஒரிஜினலா இப்ப தமிழ்ல வந்து பேசி ஒரு ரீல்ல பார்த்தேன். ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. அவங்க நார்த் இந்தியன் தான். ஆனா, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களோட தமிழ் உச்சரிப்புலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு படம் வந்து வெற்றி அடையும்போது, ஒரு லாங்குவேஜ்ல இப்ப தமிழ்ல வந்து வெற்றி அடையும்போது, அவங்க வந்து எந்த அளவு ஒரு லாங்குவேஜ கத்துக்கிட்டு, அந்த மண்ணுக்காக அவங்க எப்படி அடாப்ட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த பண்புக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லணும். மியூசிக் வைஸா இருக்கட்டும், அதே மாரி இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட திரைக்கதையா இருக்கட்டும். போஸ் வெங்கட் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இப்படி எல்லாருமே இந்த ஒவ்வொரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. புகழ் வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில வந்து ஃபேமஸ் ஆன பிறகு சில படங்கள் நடிச்சாரு. எந்த படத்துலயும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேர் கிடைக்கல. ஆனா, அவரு ஓரளவுக்கு நல்லபடியாக நடிச்ச ஒரே திரைப்படம் வந்து அயோத்தி திரைப்படம் தான். அந்த வெற்றி அவருக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து 2024ல குடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சசிகுமார் சாருக்கு கிடைச்ச வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சு. ஏன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது சுப்பிரமணியபுரம் படம் வரும்போது, அந்த சசிகுமார் அவர்கள எப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதராக பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து இன்னும் என்னால உணர முடியுது. ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப நல்ல மனுஷன். அ ரொம்ப அடிமட்டத்திலிருந்து சினிமாவுக்குள்ள வந்து ஒரு இடத்த வந்து தனக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்கிக்கிட்ட மனுஷன். அந்த மனுஷன் பக்கமா
நிறைய தோல்விகளை சந்திச்ச டைம்ல இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை குடுத்துருந்துச்சு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்படி வந்து மனசளவுல ஒரு நல்ல ஆறுதல குடுத்துச்சோ, அதே மாரி சசிகுமாருக்கும் அவருடைய வாழ்க்கையில, சினிமா வாழ்க்கையில ஒரு நல்ல ஆறுதல குடுத்துச்சு. அவருக்கு இன்னும் மென்மேலும் பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியாக லோ பட்ஜெட்டுக்குள்ள முதல்ல ஒரு படம் பண்ணணும்னா கூட, அந்த படத்துக்குள்ள மக்களுக்கு பயன்படும்படியாக ஒரு படத்த வந்து எடுத்ததுக்காக, இந்த படத்த எடுத்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய வந்து வாழ்த்துக்கள நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ 2023ல பெஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து கண்டிப்பா அயோத்தி திரைப்படம் இருக்கும். அத வந்து விட்டுட்டு நம்ம கண்டிப்பா பேச முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இந்த படத்த பார்த்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம இன்னும் கமெண்ட்ல நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.